சில நாட்களுக்கு முன்பு திருச்சியில் நடைபெற்ற திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய நெல்லை மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் அலிப் மீரான் என்பவர் உதயநிதி ஸ்டாலின் பாளையங்கோட்டை தொகுதியில் போட்டியிட வேண்டும் என மேடையிலேயே நேரடியாக கோரிக்கை வைத்தார். வெளிப்படையாக பார்க்கும்போது பாச மிகுதியில் கேட்பது போல தெரிந்தாலும் உதயநிதியை பாளையங்கோட்டையில் போட்டியிட அழைத்ததன் பின்னணியில் ஏகப்பட்ட விவகாரம் புதைந்திருப்பது தெரிய வந்தது. அந்த அளவிற்கு நெல்லை திமுக பிரச்சனையின் மையமாக மாறி இருப்பதாக சொல்கிறார்கள். பாளையங்கோட்டை எம்எல்ஏவாக இருந்து வரும் அப்துல் வஹாப் நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பிலும் இருந்து வருகிறார். அப்துல் வஹாப் மீது புகார் சொல்லாதவர்களை நெல்லை திமுகவில் விரல் விட்டே எண்ணிவிடலாம். நெல்லை மாநகர மேயராக இருந்த சரவணனை மாற்ற வைத்தது தொடங்கி பல விவகாரங்களில் அப்துல் வஹாபின் பெயர் அடிபடவே வஹாபின் மாவட்ட செயலாளர் பதவியை பறித்தது திமுக. வஹாப்புக்கு பதிலாக மைதீன் கான் மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு வந்த நிலையில் சில மாதங்களிலேயே மீண்டும் வஹாபுக்கே பதவி கொடுக்கப்பட்டது. ஆனால் பதவி பறிக்கப்பட்டு தலைமையின் கோபத்துக்கு ஆளான போதும் கூட அப்துல் வஹாப்பின் ஆட்டம் அடங்கவில்லை என்ற குமுறல் நெல்லை உடன்பிறப்புகளை வாட்டி வதைக்கிறது. 55 வார்டுகளை உள்ளடக்கிய நெல்லை மாநகர செயலாளராக சுப்பிரமணியன் என்பவர் இருந்து வந்த நிலையில் திடீரென நெல்லை மாநகர் இரண்டாக பிரிக்கப்பட்டது. 35 வார்டுகள் ஏஎல்பி தினேஷ் என்பவருக்கும் 20 வார்டுகள் சுப்பிரமணியனுக்கும் ஒதுக்கப்பட்டது. அதாவது ஏற்கனவே மாநகர செயலாளர் பொறுப்பில் இருந்த சுப்பிரமணியனின் அதிகாரத்தை குறைக்க வைத்து தனக்கு வேண்டப்பட்ட ஏஎல்பி தினேஷை பதவிக்கு கொண்டு வந்திருப்பதாக அப்துல் வஹாப் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுப்பிரமணியனை ஓரங்கட்டும் வகையில் மாநகர திமுகவை இரண்டாக பிரிக்க அப்துல் வஹாப் தான் ஸ்கெட்ச் போட்டு வேலையை காட்டியதாக சொல்கிறார்கள். தனக்கு போட்டியாக யாரும் வந்துவிடக்கூடாது என நினைத்து அப்துல் வஹாப் கட்டங்கட்டுவது இது முதன்முறை இல்லையாம். கடந்த 2021 தேர்தலில் முதன்முறையாக எம்எல்ஏ சீட்டு வாங்கிய அப்துல் வஹாப்புக்கு ஏஎல்எஸ் லட்சுமணன் சிம்ம சொப்பனமாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஏஎல்எஸ் லட்சுமணனுக்கு இரண்டாவது முறையாக சீட்டு கொடுக்கப்பட மீண்டும் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருந்தால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட இருந்ததாம். எங்கே லட்சுமணன் தனக்கு போட்டியாக வளர்ந்து விடுவாரோ என்ற பொறாமையில் பாஜகவின் நயினார் நாகேந்திரனுடன் கூட்டு சேர்த்து கொண்டு அப்துல் வஹாப் காய் நகர்த்தியதாக கூறப்படுகிறது. சொந்த கட்சியில் தன்னை மிஞ்சியவர்கள் இருக்கக்கூடாது என்ற ஒற்றை காரணத்திற்காக எதிர்கட்சி வேட்பாளருக்கு தூபம் போட்டு வெற்றி பெற ரூட்டு போட்டு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. தனது கண் அசைவுக்கு கட்டுப்பட்டுத்தான் நெல்லை திமுக இயங்க வேண்டும் என்ற பேராசையில் அப்துல் வஹாப் போடும் ஆட்டம் உடன்பிறப்புகளை உஷ்ணமாக்கி இருக்கிறதாம். நிர்வாகிகளை மரியாதை குறைவாக நடத்துவது, டெண்டர் போன்ற விஷயங்களில் எல்லை மீறிய தலையீடு, எதிர்த்து கேள்வி கேட்கும் நிர்வாகிகளை மிரட்டி அடிபணிய வைப்பது என வாய்விட்டு சொல்ல முடியாத அளவிற்கு அப்துல் வஹாப் அராஜகம் செய்து வருவதாக நெல்லை திமுகவினரிடமிருந்து அறிவாலயத்திற்கு புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறதாம். அடுத்தடுத்து புகார்கள் வந்த போதும் கூட அப்துல் வஹாப் தைரியமாக சுற்றித் திரிய காரணம் அமைச்சர் KN நேருதான் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. நேருதான் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் என்ற நிலையில் அமைச்சரின் பரிபூர்ண ஆசீர்வாதம் தான் அப்துல் வஹாப்பை இந்த அளவிற்கு ஆட்டம் போட வைத்திருக்கிறதாம். கட்சி பதவி பறிக்கப்பட்ட போது மீண்டும் KN நேருதான் சிபாரிசு செய்து அப்துல் வஹாப்பை மாவட்ட செயலாளர் ஆக்கியதாக சொல்லப்படுகிறது. அதோடு தேர்தல் நெருங்கி வருவதை கருத்தில் கொண்டு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் மீண்டும் அப்துல் வஹாப்புக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்க தலைமை முடிவு எடுத்திருக்கிறது. ஆனால் மீண்டும் பதவி கிடைத்ததும் அதே மாதிரி ஆணவ துணியில் அப்துல் வஹாப் நடந்து கொள்வது நெல்லை திமுகவினரை கோபத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. சுய லாபத்திற்காக எதிர்கட்சி வேட்பாளரை ஜெயிக்க வைக்கும் அளவிற்கு சென்றதாக அப்துல் வஹாப் மீது எழும் புகார்களை தலைமை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அப்துல் வஹாப் காரணமாக நெல்லை திமுகவே சிதைந்து சின்ன பின்னமாகி கிடக்கும் நிலையில் தேர்தல் பணிகளிலும் எந்த முன்னேற்றமும் இல்லையாம். இதனால் தான் பாளையங்கோட்டை தொகுதியில் உதயநிதி போட்டியிட வேண்டும் என திருச்சி கூட்டத்தில் நிர்வாகி வலியுறுத்தினார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது.
நெல்லையில் ஆளுங்கட்சியான திமுகவில் நடக்கும் கோஷ்டி பூசலும் மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் வஹாபின் செயல்பாடுகளும் வருகிற தேர்தலுக்குத்தான் ஆபத்தாக முடியும் என்ற ஆதங்க குரலும் திமுகவினர் மத்தியில் எழுந்துள்ளது.